மேஷம் மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேட்க போறீங்க. இன்னும் சில நாட்கள்ல உங்க வாழ்க்கையையே புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய டைம் லைன் ஷிஃப்ட், அதாவது கால நேரமே மாறப்போகுது. நீங்க ஒரு முக்கியமான வேலைக்காகவோ இல்லை பிஸ்னஸ் டீலுக்காகவோ அல்லது வெளிநாடு போறதுக்கு கிழக்கு திசை பக்கம் போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இதை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, சரியா சொல்லணும்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்க ராசியில உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட அந்த நிழல் பார்வை உங்க பயணத்தை திசை திருப்ப காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு காரியத்தையுமே உடனே நம்பிடாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நிச்சயமாக அதுல யாராவது ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்துவார்கள். ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் மேஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து காதல் விஷயத்திலையும் சரி, உறவுகள் விஷயத்திலையும் சரி, பண விஷயத்திலையும் சரி, வேலை விஷயத்திலையும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. அந்த காரியம் முழுமையாக வெற்றி பெறும் வரை, அது கடைசி வரைக்கும் போய் முடிகிற வரைக்கும் நீங்க அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அது மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமா மேஷத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்து வரக்கூடிய 2-3 வருஷத்துல நீங்க வாழ்க்கையில எதை சந்திக்க போறீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த காணொளியோட நடு பகுதியில கிழக்கு திசை எந்தெந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தியும் நீங்க புரிஞ்சிக்க போறீங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசி அதிபதி செவ்வாய் இப்போ மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. இது ஒரு யுக்த நிலை, அதாவது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம், டென்ஷன் இருக்கலாம். ஆனா ஏப்ரல் 14 சூரியன் உங்க ராசிக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஒரு மிகப்பெரிய சக்தியே உங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் உத்து கவனிக்கணும். அதே மீனத்துல இருக்கிற ராகு உங்க ராசிக்கு 12வது வீட்டில், அதாவது விரய ஸ்தானத்துல இருந்து கிழக்கு திசையை பாதிக்கிறார். இதனால தான் கிழக்கு திசை பயணம் இப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைய போகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நல்ல காரியத்தை நீங்க செய்யும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி கொஞ்சம் கவனமாக போங்க. நீங்க அந்த திசையில தான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தா கொஞ்சம் கவனமாக போங்க. இல்லை வேற வழி இருக்கு, வேற ரூட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் கூட யோசிக்காம 10 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு நீங்க மாற்று திசையை உபயோகிப்பது மிகவும் நன்மைகளை இந்த காலகட்டத்தில் தரும். ஏன் கிழக்கு திசையில போகக்கூடாது அப்படின்னு இந்நேரம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி கிழக்கு திசை சூரியனுக்குரியது. உங்க ராசியில சூரியன் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய ஈகோவும், அதாவது தன்முனைப்பும் மிகப்பெரிய அளவுல அதிகமாக தான் இருக்கும். என்னை விட எவரும் பெரியவர் இல்லை, என்னால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை, என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கை எல்லா விஷயத்தையும் கண்ணை மூடி மறைச்சிடும். அந்த நேரத்துல தான் தேவையில்லாத சிக்கல்ல போய் மேஷம் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்துல ராகுவோட தாக்கம் பயணத்துல இருந்தா தேவையில்லாத விபத்துகள், அதாவது நீங்களே நல்லா போனாலும் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறால உங்களுடைய நேரமும் சக்தியும் வீணாகும். முக்கியமான ஆவணங்களை நீங்க தொலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்கன்னா தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் சேரும் வரை அந்த ஆவணங்கள், அந்த டாக்குமெண்ட் மேல உங்க கண்ணை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டே இருங்க. போற காரியம் தடையாகி மறுபடியும் அலைச்சலை கொடுக்கும். நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால தான் இன்னும் வரக்கூடிய 2 மாதங்களுக்கு
கிழக்கு திசை உங்களுக்கு அவ்வளவாக சரியாக இல்லை. அதனால எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னும் அதே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆதவனை நினைத்து ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போங்க. மிகப்பெரிய அளவுல அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருளை விளக்கும், ராகுவின் தடைகளை தடுக்கும். இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ராகு என்ன செய்யும் அப்படின்னா 11வது வீட்டில் இருந்து 10வது வீட்டுக்கு நகரப்போற சூழல்ல, அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திடீர்னு தேடி வரும். அந்த வேலை கிழக்கு திசையில இருக்கக்கூடிய இடத்திலிருந்தோ இல்லை கிழக்கு திசையில இருக்கக்கூடிய கம்பெனியில இருந்தோ உங்களுக்கு வரலாம். அப்படி வந்துடுச்சுன்னா அந்த வேலைக்கு நீங்க டக்குன்னு ஒத்துக்காதீங்க. எந்த ஒரு கையெழுத்தையும் டக்குன்னு எதை பற்றியும் யோசிக்காம போட்டுடாதீங்க. முக்கியமாக பண விஷயத்தில் கிழக்கு திசையில் நீங்கள் நகரா மாதிரி இருந்ததுன்னா அந்த பணத்தை கொஞ்சம் பொறுமையாகவே போய் வாங்கிக்கோங்க. உங்களுடைய உழைப்பினால் வருவது என்னைக்குமே உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் எதை விட அதிகமாக ஆசைப்படுறீங்களோ அது உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான செலவுமே உங்கள் வீட்டு வாசலிலேயே நிற்கும். அதனால் கிழக்கு திசையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் அவசரப்பட்டு உடனுக்குடனே போய் அடையணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வண்டி வாகனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. அப்படி நீங்கள் வண்டியில் போகும் பொழுது முக்கியமான பொருட்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டு போறீங்கன்னா அதை பத்திரமாக நீங்கள் போய் சேரும் வரை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய கவனம் எந்த இடத்துல செதறுதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் உஷாராக இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. இங்கே போய் என்ன நடந்துற போகுது, இது நமக்கு தெரிஞ்ச வழி தானே, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே அப்படின்னு அலட்சியமாக நினச்சி ஒரு இடத்துல காலை வைக்கும் போது தாங்க ஐயா அங்கே மிகப்பெரிய புதக்குழியே இருக்கும். மேஷம் இத்தனை நாளாக அந்த ஒரு அலட்சியத்தால் மட்டுமே தான் வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் பின்னாடி நிற்கிது. மிகப்பெரிய அளவில் அத்தனை பேரையும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரையும் விட நிச்சயமாக நீங்கள் தான் முன்னாடி போய் வெற்றி கொடிய சூட போறீங்க. மிகப்பெரிய உயரத்தை சென்று மேஷம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேஷத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள், நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து நினைத்து மேலும் வருந்தாதீர்கள். இந்த 2026 நடுப்பகுதிக்கு மேல உங்களை விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் உங்களுடைய அன்பிற்காக பாசத்திற்காக தேடி வந்தே தீரும். காலம் கொண்டு வந்து நிறுத்த போகுது. மிகப்பெரிய அளவுல மேஷம் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழப்போகுது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் வாழ்க்கை உங்களுக்கு புதியதாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலையுமே அகலக்கால் வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிங்க, ஒரு வேலையை செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியுமே அப்படின்னு யாராவது உங்களையே நம்ப வச்சாலும் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு முழுசாக செய்ய ஆரம்பிங்க. அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் மேலேயே பாரத்தை சுமந்துக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதை நினச்சி நீங்கள் அகலக்கால் வச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். ராகுவுடைய வேலையே அதுதாங்க ஐயா. ஆசையை காட்டும், மிகப்பெரிய அளவில் செல்வங்களை கொடுக்கும். அதுதான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு பழமொழி இருக்கு, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு. கேது செய்யக்கூடிய கெடுதல்களை நேரடியாக செய்யும், டைரக்டா செய்யும். ராகு செய்யக்கூடிய கெடுதல்களையும் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையும் மறைமுகமாக செய்யும். முன்னாடி
ஆசையை காட்டும். மிகப்பெரிய அளவில் உங்கள் மனசில் ஆசையை தூண்டும். பண ஆசை அதிகரிக்கும், மண் ஆசை அதிகரிக்கும். இதெல்லாமே நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய கண்கள் மறைக்கப்படும், இருளால் மறைக்கப்படும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் ஒரு காரியத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த ஆதவனை மனதில் நினைத்து அந்த ஆதவனுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு உங்களுடைய பூஜை அறையில ஏற்றி வையுங்க. அப்படி ஏற்றும் பொழுது அந்த தீப சுடரிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருளை விளக்கும். ஏன்னா மேஷ ராசி ஒரு குழந்தை தன்மையை கொண்ட ராசி. பால் எது விஷம் எது அப்படின்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. எல்லாரையுமே நம்பிடுவீங்க, எல்லா விஷயத்தையுமே நம்பிடுவீங்க. நமக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு பொய்ய கூட உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய, நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைத்த அத்தனை காரியங்களுமே இந்த 2026 நடுப்பகுதிக்கு மேலே அதே கிழக்கு திசையால் அந்த ஆதவனால் நடந்தே தீரும். காலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரத்தை செய்ய பழகிக்கோங்க. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்தின் மீது பட்டாலே போதும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் இருள்களும் விலகும். பிரபஞ்சம் மிகப்பெரிய அளவில் ஆபத்தில் இருப்பவர்களை சைகைகள் மூலமாக, அறிகுறிகள் மூலமாக காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல காலமாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வமும், அதாவது தெய்வமாகவே இருந்தாலும் இறங்கி வந்து வழியை காட்டாது, பூடகமாக தான் காட்டும். இன்று பிரபஞ்சத்தின் மூலமாக நீங்க கிழக்கு திசையை பற்றி தெரிந்து கொண்ட சூட்சம ரகசியங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து முன்னேறி செல்லுங்கள். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றிகள்.